ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு அமேசான் எக்ஸிக்யூட்டிவுக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஏதோ ஒரு கால் வந்திருக்கு, பேசுகிறாங்க. ஹலோ, வெல்கம் டு அமேசான் கஸ்டமர் கேர். அமேசான் கஸ்டமர் கேருக்கு உங்களை வரவேற்கிறோம். மை நேம் இஸ் பிரியா. என்னுடைய நேம் பிரியா. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். Hello madam, I received a parcel today, but the item inside is damaged. சரி, இப்போ கவனிங்க. RECEIVE, ரிசீவ். இந்த ரிசீவ் அப்படின்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் பெறுவது, இன்னொரு அர்த்தம் வாங்குவது, மூன்றாவது அர்த்தம் வரவேற்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த வாக்கியத்துல ரிசீவ் அப்படின்ற வார்த்தைக்கு வாங்குவது, பெறுவது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஹலோ மேடம், ஐ ரிசீவ்ட் a பார்சல் டுடே. எனக்கு இன்னைக்கு ஒரு பார்சல் வந்தது. அதாவது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, நான் இன்று ஒரு பார்சலை பெற்றேன், நான் இன்று ஒரு பார்சலை வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பட் த ஐட்டம் இன்சைட், ஆனால் உள்ள இருக்கிற பொருள், ஐட்டம் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். இஸ் டேமேஜ்ட், டேமேஜ் செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் என்ன ரிப்ளை பண்றாங்க? ஐ எம் ரியலி சாரி டு ஹியர் தட். அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. கேன் யூ ப்ளீஸ் ஷேர், உங்களால் ஷேர் பண்ண முடியுமா யுவர் ஆர்டர் நம்பர், உங்களுடைய ஆர்டர் நம்பரை, தயவு செஞ்சு உங்களுடைய ஆர்டர் நம்பரை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? எஸ், த ஆர்டர் நம்பர் இஸ் ஆர்டர் நம்பர் 12345. ஐ பாட் எ மொபைல் கேஸ். ஐ பாட் அ மொபைல் கேஸ் அப்படின்னா நான் ஒரு மொபைல் கேஸ் வாங்கினேன். பாட் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. ஐ பாட் அ மொபைல் கேஸ் அப்படின்னா நான் ஒரு மொபைல் கேஸ் வாங்கினேன். சரி, அதுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? தேங்க்யூ, நன்றி. லெட் மீ செக் த டீடைல்ஸ். இருங்க, நான் டீடைல்ஸை செக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த லெமி செக், லெம்மி அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். லெமி செக் அப்படின்னா என்ன செக் பண்ண விடு. அந்த லெட் அப்படின்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கூடாது. அது உங்களை குழம்பு வைக்கும். இப்போ லெமி செக் அப்படின்னா இருங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். லெமி செக், இருங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லெமி செக் த டீடைல்ஸ், இருங்க நான் டீடைல்ஸை வந்து செக் பண்ணுறேன். கிவ் மீ a minute ப்ளீஸ் அப்படின்னா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்து டீடைல்ஸை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கஸ்டமர், ஷுவர் மேடம், கண்டிப்பாக மேடம், டேக் யூர் டைம் எடுத்துக்கோங்க. டேக் யூர் டைம் அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ், நான் இதை ரிட்டர்ன் செய்ய விரும்புகிறேன். வாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வேண்டும், விரும்புவது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ், நான் இதை ரிட்டர்ன் செய்ய விரும்புகிறேன். அண்ட் கெட் அ ரிஃபண்ட், மற்றும் பணத்தை திரும்ப வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ரிஃபண்ட் அப்படின்னா பணத்தை திரும்ப பெறுதல். கெட் அ ரிஃபண்ட் அப்படின்னா அதுக்கும் அதே அர்த்தம் தான், பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ் அண்ட் கெட் அ ரிஃபண்ட், நான் இதை ரிட்டர்ன் செய்துவிட்டு பணத்தை திரும்ப வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஐ ஹவ் செக்ட் இட், நான் அதை செக் பண்ணிட்டேன். ஐ கேன் அரேஞ்ச் அப்படின்னா என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும், என்னால் ஏற்பாடு பண்ண முடியும். ரிட்டர்ன் பிக்கப் ஃபார் டுமாரோ, நாளைக்கு. இஸ் தட் ஓகே? அது உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அர்த்தம். நான் செக் பண்ணிட்டேன், நாளைக்கு ரிட்டர்ன் பிக்கப் என்னால் ஏற்பாடு பண்ண முடியும், அது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர், எஸ் டுமாரோ இஸ் ஃபைன், நாளைக்கு ஓகே தாங்க. வென் வில் ஐ கெட் அப்படின்னா எப்பொழுது எனக்கு கிடைக்கும் மை மணி, என்னுடைய பணம், பேக், திரும்ப. பேக் அப்படின்ற வார்த்தைக்கு திரும்ப அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சில படங்கள்ல கேட்டிருப்பீங்க, ஐ எம் பேக் அப்படின்னு பேசுவாங்க. என்னது? நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அர்த்தம். எஸ், டுமாரோ இஸ் ஃபைன். வென் வில் ஐ கெட் மை மணி பேக், நாளைக்கு ஓகே தாங்க, எப்போ என்னுடைய பணம் எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? refund will be credited to your bank account within 3 to 5 working days after the pickup. The refund will be credited அப்படின்னா refund credit செய்யப்படும் to your bank account, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு, within 3 to 5 working days, 3-5 வேலை நாட்களுக்குள், after the பிக்கப்புக்கு அப்புறம். பிக்கப் அப்படின்னா இந்த டேமேஜ் ஆன பொருளை திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுதான் பிக்கப். இது உங்களுக்கு தெரியும்.
இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சரிங்களா? சரி, ஓகே. பிக்கப் நடந்த 3 முதல் 5 வேலை நாட்களுக்குள் ரிஃபண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும், கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு? ஓகே, ஐ ஹவ் நோ அதர் கொஸ்டின்ஸ், தேங்க்ஸ். சரிங்க, எனக்கு வேற எந்த டவுட்டும் இல்லை, வேற எந்த கேள்வியும் இல்லை, நன்றி. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.